என்னைக்காவது நீங்க சும்மா இருக்கிறத விட்டுட்டு ஓவர் திங்க் பண்ணி அதை நினைச்சு திரும்ப ஓவர் திங்க் பண்ணிருக்கீங்களா? அதுவும் ஒரு கண்டெய்னருக்காக நான் பண்ணியிருக்கேன். இந்த பட்டர் ஸ்டோர் பண்ணி வைக்கிற கண்டெய்னருக்காக. இந்த கண்டெய்னர் பார்க்க நல்லா அழகா இருந்தது. ஸோ வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 540 ருபீஸ் சம்திங் வந்தது. ஆனால் நான் வாங்குற பட்டரோட ப்ரைஸே 200 ருபீஸ் தான். அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு 500 ரூபா போட்டு எதுக்கு இந்த கண்டெய்னர் வாங்கணும்னு சொல்லி அப்படியே கார்ட்ல மட்டும் ஆட் பண்ணி வச்சிருந்தேன். அன்னைக்கு ஈவினிங்கே சும்மா இருக்காம அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத இந்த வாழ்க்கையில ஒரு 500 ரூபா செலவு பண்ணி எனக்கு பிடிச்ச கண்டெய்னர் வாங்குறதுல என்ன தப்புன்னு சொல்லி ஓவர் திங்க் பண்ணி இந்த ப்ராடக்ட்டையும் ஆர்டர் பண்ணிட்டேன். சக்சஸ்ஃபுல்லா இந்த கண்டெய்னரும் டெலிவர் ஆயிடுச்சு. நல்லா வாஷ் பண்ணிட்டு பட்டர்ல ஃபில் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணலான்னு பார்த்தா கேப் ஒழுங்கா க்ளோஸ் ஆகவே இல்லை. லைட்டா ஓப்பன் ஆகிற மாதிரியே இருந்தது. அந்த கேப்ல ரப்பர் மாதிரி இருக்குல்ல, அந்த பார்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு கரெக்டா செட் பண்ணிட்டு கண்டெய்னர் க்ளோஸ் ஆகும்னு நினைச்சிட்டு செட் பண்ணி க்ளோஸ் பண்ணி பார்க்குறேன். முன்ன இருந்ததை விட இப்போ இன்னுமே லூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நானும் ஒரு 1/2 hour ட்ரை பண்ணேன். கேப் கரெக்டா க்ளோஸ் ஆகவே இல்லை. அப்பதான் திரும்பவும் ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டார்டிங்லேயே இது வாங்கலாமா வேணாமான்னு கார்ட்ல மட்டும் தான் ஆட் பண்ணி வச்சிருந்தோம். வாங்காமலே இருந்திருக்கலாம். இப்போ வாங்கி 500 ரூபாய் வேஸ்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ரிட்டர்ன் போட்டுடலாம் தான் பிளான் பண்ணேன். எதுக்கும் மனோஷ் கிட்ட ஒரு டைம் கொடுத்து ட்ரை பண்ணலாம்னு சொல்லி கொடுத்தா அவங்க கரெக்டா செட் பண்ணி கண்டெய்னர் க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ தேவையில்லாத ஆணியை நான் ஓவர் திங்க் பண்ணது தான்.